வாகனவியல் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹோண்டா ஆக்டிவா, டியோ, ப்ளஷரு, மேஸ்ட்ரோ இந்த மாதிரி வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் போடும்போது ஒரு நாய்ஸ் ஒன்று வரும். அதாவது இந்த வண்டியில் வந்து பாருங்கள், நம்ம செல்ஃப் போடுறோம், இந்த மாதிரி ஒரு கரன்னு ஒரு நாய்ஸ் ஒன்று வரும். நான் மறுபடியும் ஆஃப் பண்ணி போடுறோம். இந்த நாய்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த பெண்டாக்ஸ் இருக்கிற வண்டிங்க, அதாவது இந்த ஹீரோ குரூப்பு, ஹோண்டா குரூப் இதில் தான் வரும். அது சில நேரத்தில் வந்து டிவிஎஸ் குரூப்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராப்ளம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி இதை சரி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேனட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சீட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த 3 12mm போல்ட்டை கழட்டி எடுத்தோம்னா பேனட் ஓப்பன் ஆகிடும். நம்ம போல்ட்டை கழட்டிட்டோம், பேனட் அப்படியே தூக்கிட்டால் போதும். அவ்வளோதான். இதில் ஒரு ஸ்பேனரை முட்டு கொடுத்துருவோம். இதில் இந்த லிவர் இல்லை லாக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கிளச்சு கவரை கட்டி எடுத்துடணும். ஏன்னா கிளச்சில் தான் வந்து ஷெல்ஃபுக்கான அந்த பெண்டாக்ஸ் எல்லாமே இருக்கும். கிளச்சு கவரை கட்டி எடுத்துருவோம். இப்போ நம்ம மேக்னட் கவரில் இருக்கிற சுத்து போல்ட்டெல்லாம் கட்டிட்டோம். மேக்னட் கவரை வெளில எடுத்துடலாம். சாரி, கிளச்சு கவரை வெளில எடுத்துடலாம். கிளச் கவரை வெளியே எடுத்துகிட்டு, இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டில் இது செல்ஃப் வீல். இது உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த கவருக்குள்ளார இதுதான் பெண்டாக்ஸ். செல்ஃப் மோட்டரையும் இந்த கிராங்க் ஷாஃப்ட் வீலையும் கனெக்ட் பண்ணுற பெண்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. நமக்கு செல்ஃப் போடும்போது இது வந்து முன்னாடி ரொட்டேஷனில் வந்துட்டு இதை சுற்றி விட்டு ரிட்டர்ன் போயிடும். இப்போ அந்த மாதிரி செல்ஃப் போடும்போது மட்டும்தான் அந்த சவுண்ட் வருது. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நான் கிளச்சுக்கு அவரை கட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியும் பிரச்சனை என்னன்ட்டு. செல்ஃப் போடுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராங்க் ஷாஃப்ட்டு போடுங்க. பெண்டாரி தெரிஞ்சுங்களா, தலையாட்டுக்கு பாருங்கள். இந்த வீல் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டில் சுற்றலை, தலையாட்டி சுற்றுது. அதாவது ஓவல்ட்டி இருக்குது. இந்த ஓவல்ட்டியால் தான் வந்து நம்ம செல்ஃப் போடும்போது அந்த வீல் வந்து பெண்டாக்ஸில் உராயுது. அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு சவுண்ட் வருது. ஆஃப் பண்ணிட்டு போடுவேன். இந்த நாய்ஸ் தான் இது, செல்ஃப் போடும்போது ஒரு நாய்ஸ் இது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து பெண்ட் எடுக்கணும்னா ப்ரொசீஜராக பார்த்தீங்கன்னா இன்ஜினை ஃபுல்லாக பிரித்து பட்டறைக்கு எடுத்துன்னு போய்ட்டு கிராங்க் ஷாஃப்ட்டை கொடுத்து அலைன்மெண்ட் பார்த்து எடுத்துகிட்டு வரணும். நம்ம அது மாதிரி பண்ணோன்னா ஓவராக செலவாகும். அதை மாதிரி பண்ணாமல் இதை எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பெண்டாக்ஸோட கவரை வெளியே எடுத்துகிட்டு பெண்டாக்ஸையும் வெளியே எடுத்துடலாம். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணோன்னா கிளச்சு கிராங்க் ஷாஃப்ட் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராங்க் ஷாஃப்ட் வீலை கழட்டி எடுத்துடலாம். ஏன்னா அதில் தான் பெண்டு இருக்குது, அதை கழட்டி வெளியே எடுத்துருவோம். கிராங்க் ஷாஃப்ட் வீலில் பெண்டு இல்லை, கிராங்க் ஷாஃப்ட்டில் பெண்டு இருக்குது. இதில் கழட்டி பெல்ட்டை வெளியே எடுத்துருவோம். இந்த கிளச்சு ரோலர் செட்டு அதையும் எடுத்துடலாம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த வீலில் தான் பெண்டு இருக்குது. நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சுற்றி காட்டுறேன். அது ஃபஸ்ட்டு நம்ம அந்த பக்கம் மேக்னட் கவரை கழட்டிட்டு அதை வழியாக தான் சுற்ற முடியும். இப்போ நம்ம ரைட் சைடில் வந்து அந்த மேக்னட் கவரை கழட்டி வெளியே எடுத்துடலாம். கழட்டி எடுத்துகிட்டு அந்த ஃபேனை கழட்டிட்டு அது உள்ளே ஒரு 14 நெட்டு வரும். அந்த நெட்டுக்குள்ளே 14 டீ ஸ்பேனர் போட்டு சுற்றும் போது தான் நம்ம ரொட்டேஷன் பார்க்க முடியும். இப்போ நம்ம அந்த ஃபேனை கழட்டி எடுத்துருவோம். 3 10 சைஸ் போல்டு வரும். அந்த போல்ட்டை தட்டி கழட்டி எடுத்தோன்னா வந்துடும். கழட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்னட்டோடைய அந்த 14 சைஸ் நெட் இருக்கும். அந்த நெட்டில் நம்ம 14 டீ பாக்ஸ் போட்டு கிராங்க் ஷாஃப்ட்டை நம்ம டேரெக்டாக ரொட்டேஷன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து கிக்கரை கழட்டிட்டோம், செல்ஃப் மோட்டர் கனெக்ஷனே எடுத்துட்டோம், அதாவது பெண்டாக்ஸையும் கழட்டிட்டோம். இப்போ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ரொட்டேஷன் பண்ண இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, 2 பக்கமுமே வந்து அவுட் இருக்குது. மேக்னட்டும் ஏற்ற இறக்கமாக சுற்றுது பார்த்தீங்களா. மேக்னட்டு இந்த மாதிரி சுற்றத்தில் பிரச்சனை இல்லை, ஓரளவு வண்டி ஓடும். நம்ம அதாவது கிளச்சு சைடு அந்த மாதிரி ஓவராக சுற்றும் போது தான் நமக்கு வந்து செல்ஃப் போடும்போது கரகரான சவுண்டு வரும். பெண்டாக்ஸ் வந்து சீக்கிரமாக தேஞ்சிடும். செல்ஃபு கியர் ரொம்ப சீக்கிரமாக தேஞ்சிடும். இப்போ சுற்றும் போது நமக்கு அந்த ஷாஃப்ட் எந்த அளவுக்கு ஓவல்ட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த பக்கம் வந்து நம்ம மேக்னெட் ரொட்டேஷன் பண்ணுறோம். அப்போ இந்த ஷாஃப்ட் எப்படி ஓவல்ட்டியாக சுற்றுதுன்னு பார்த்து நமக்கு நல்லா க்ளீனாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஷாஃப்ட் வந்து ஒரு லெவலாக இல்லை, ஒரு பக்கம் ஏறுது, ஒரு பக்கம் இறங்குது. இது மாதிரி சுற்றும் போது என்ன ஆகுனா நமக்கு இந்த செல்ஃப் கியர் வந்து ஏடா கூடமாக தேய்மானமாகும். தெரியுதுங்களா. இதுதான் கிராங்க் ஷாஃப்ட் வந்து பெண்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பெண்டை வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஓகே, க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. இதனால தான் அந்த கரகரன்னு சவுண்ட் வருது. போதும்பா. இப்போ நம்ம இந்த ஓவல்ட்டி வந்து நம்ம ஒரு மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணுறதுக்காக வந்து டயல் கேஜ் யூஸ் பண்ணுவாங்க. டயல் கேஜ் இல்லாதவங்க எப்படி பண்ணணும்னா, இது மாதிரி ஒரு டிஸ்க் பேடோ இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியல் அந்த ஷாஃப்ட்டுக்கு நேராக நம்ம வந்து இந்த பொசிஷனில் நிற்க வைக்கணும். அதை போல்டு போட்டு இந்த பொசிஷனில் நிற்க வைக்கும்போது எந்த இடத்துல ஓவல்ட்டி இருக்குன்னு நம்ம க்ளீனாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பெண்டை நிமித்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஸ்க் பேடு, பழைய பேடு எடுத்து இது மேலே வச்சு கரெக்டாக ஒரு போல்டு போட்டு அதை ஒரு லெவல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக தான் அது. இந்த மாதிரி சுகுராக வச்சுட்டு நம்ம மேக்னெட்டை சுற்றும் போது சுற்றுப்பா மேக்னெட்டை எந்த பக்கம் பெண்டு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ரைட் வேறு அப்படியே கொஞ்சம் மேலே போகுது, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வச்சுப்போம், அப்போ தான் நமக்கு நல்லா தெரியும். இப்போ சுற்றுப்பா. சுத்து. ரைட் சுத்து. ரைட் அப்படியே. இப்போ நம்ம சுற்றி பார்த்து எந்த இடத்துல பெண்டு ஓவராக இருக்குன்னு நமக்கு தெரியும், ஓவல்ட்டி அந்த இடத்துல சின்னதாக மார்க் பண்ணிட்டு நெட்டை போட்டுக்கலாம். நெட்டு ஏன்னா த்ரெட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். நெட்டை சும்மா ரஃபாக போட்டுக்கிட்டு நெட்டு போட்டு சுற்றியால் தட்டிப்போம். அது எந்த இடத்துல கேப் கிட்ட வருதோ பேடு கிட்ட அந்த இடத்துல சுற்றியால் தட்டி அந்த கேப்பை அட்ஜஸ்ட் பண்ணணும். கிட்ட கிட்ட இப்போ சுற்றுப்பா. சுத்து. அப்படியே அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் வா, கொஞ்சம் ரிவர்ஸ் வா. அப்படியே. இப்போ இந்த இடம் கொஞ்சம் கிட்ட வருது, அந்த இடத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தட்டி அதை ஓரளவுக்கு லெவல் பண்ணிட்டோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஓவராக ஓவல்ட்டி இல்லை. இப்போ லைட்டாக அந்த மார்க் பண்ண இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணோம். அந்த ஓவல்ட்டி இருக்கிற கொஞ்சம் ஓவல்ட்டியும் லைட்டாக தட்டி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் பண்ணுவா. ரிவர்ஸ் எடு, ரிவர்ஸ் வா, அப்படியே ரிவர்ஸ் வா. சரி ஃபார்வர்டு போ. ஓகேப்பா, ஓரளவுக்கு ஸ்டடியாக இருக்குது. ஓகே விட்ரு. இப்போ மாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓரளவுக்கு இது ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம செல்ஃபு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். சவுண்டு வருதா இல்லை சவுண்டு வரலையான்னு செக் பண்ணி பார்ப்போம். சவுண்டு வந்துச்சுன்னா மறுபடியும் இதை திரும்ப செய்ய வேண்டியது தான். சவுண்டு வரலன்னா ஓகே, நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கணும் அர்த்தம். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம கிளச்சை மாட்டிட்டோம். அடுத்து பெண்டாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுவோம். முதல் மாதிரி சவுண்டு கரகரன்னு வருதா இல்லை கம்மியாக இருக்கா இல்லை சுத்தமாக சவுண்டு வரலையான்னு பார்ப்போம். ஓகே, பெண்டாக்ஸ் போட்டாச்சு. செல்ஃப் ரொட்டேஷன் ஆகும்போது லைட்டாக சவுண்டு வரும், ஆனால் முதல்ல வந்த மாதிரி கரகரன்னு வரக்கூடாது. அந்தளவுக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம வேலையை பார்க்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓவல்ட்டி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நிறைய இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுப்பா. நமது ஓவல்ட்டி இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக வரல. ஓவல்ட்டி சுத்தமாக இல்லை. பார்த்தீங்கன்னா ஜீரோ, கிட்டத்தட்ட ஜீரோ ஓவல்ட்டி மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்னும் டயல் கேஜ்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் பக்காவாக வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த ஓவல்ட்டி அடிக்கவே இல்லை. கியர் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க்ஷாஃப்ட் செல்ஃப் மோட்டர் கியர் வந்து கரெக்டாக சென்டராக சுற்றிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவா. இன்னும் கேஸை நம்ம கவர் பண்ணிட்டோன்னா வந்து நாய்ஸே கேட்காது நம்ம சுத்தமாக. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவா. கொஞ்சம் லைட்டாக அது எப்பவுமே நார்மலாக வர சவுண்டு தான் அது. நம்ம முதல்ல சவுண்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஓவராக லாங்காக வந்துச்சு. இப்போ அந்தளவுக்கு வரல. அதே மாதிரி இந்த ஓவல்ட்டியும் நமக்கு இல்லை, கரெக்டாக ரொட்டேஷன் ஆகுது. இப்போ நம்ம கேஸை கவர் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கிளச் கேஸை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி பேரலராக அந்த பக்கம் மேக்னெட் கேஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மேக்னெட் கவர்லாம் வேலை முடிஞ்சிச்சு. எல்லா போல்டையும் போட்டு டைட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாட்டி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி செல்ஃப் சவுண்ட் எப்படின்னு செக் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், சவுண்டு கிட்டத்தட்ட ஒரு 60-70% வந்து கம்மியாக இருக்குது. நார்மலாக ஒரு ஹோண்டா ஸ்கூட்டி எந்த அளவுக்கு சவுண்டு விடுமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் சவுண்டு வருது. இல்லை நான் மறுபடியும் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இது நார்மலாக ஒரு ஆக்டிவாக ஸ்டார்ட் ஆகிற சவுண்டு தான் இது. நமக்கு முதல்ல ஓவராக சவுண்டு வந்துருக்கும். நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோவை. மறுபடியும் போடுறேன். ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஓவல்டி ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஆக்டிவாவில் கிராங்க் ஷாஃப்ட் பெண்டு, அந்த பெண்டு எப்படி நம்ம இன்ஜினை பிரிக்காமல் கஸ்டமருக்கு செலவு இல்லாமல் சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோன்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா செல்ஃப் போடும்போது ஓவராக கரகரன்னு சவுண்ட் வரும். செல்ஃப் கியர் சீக்கிரம் தெரிஞ்சிடும், பெண்டாக்ஸ் சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கணும், நம்ம இன்ஜினை பிரித்து தான் அதை ப்ராப்பராக பண்ணோம்னா இன்ஜினை பிரித்து கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து பட்டையில் கொடுத்து அதை அலைன்மெண்ட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 4,000 to 5,000 செலவாகும். அந்த மாதிரி எந்த செலவுமே இல்லாமல், ₹1 கூட செலவு இல்லாமல் சிம்பிளாக வேலையை முடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.